வணக்கம். 9/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிரக நகர்வு: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இந்த கிரக அமைப்பில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு தனக்காரகன். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இதனுடைய கூடுதலாக 9க்கும் 7 குடையவங்களும் குரு சுக்கிரன் தான். பாக்கியாதிபதி குடும்பத்தில் வந்து உட்காந்துருக்கிறார். அவருவே தன காரகனா ஆவார். இன்று உங்களுக்கு மிக சிறப்பான நாள். தன காரகனாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருக்கிறது மிக சிறப்பு. பணம் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக வியாபார ரீதியில் உள்ளவங்களுக்கு நிறைய பணத்தை பரிமாற்றம் மாற்றி விடுவீங்க. பேங்கில் மேனேஜர் மாதிரி, கேஷியர் மாதிரி நிறைய பணப்புழக்கம் இன்று இருக்கும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபம்: ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து 11ஆம் அதிபதி ராசியில் உட்காந்து உட்காந்துருக்கிறார். தனஸ்தானத்தில் 12க்கும் 7 கூடிய செவ்வாய், தனஸ்தானத்தில் கூட சந்திரன் உட்காந்துருக்காங்க. அப்போ 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 7க்குரிய செவ்வாய் தனஸ்தானத்தில் செவ்வாயாக இருக்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட சேர்க்கை பூமி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. மண்ணுமலை பூமினால பரிவர்த்தனை யோகம், மாற்றம். குறிப்பாக சந்திரன் வேகமாக செஞ்சு கொடுப்பார். இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்த வேலை இன்றைக்கி முடியும். அதில் வெளிவட்டாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனம்: ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறனால செவ்வாய் 11ஆம் அதிபதிக்கும் 6 கூடை செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கா. ராசியில் சந்திரன் இருக்கிறனால மனக்குழப்பங்கள் இருக்கும். அதுவே 5ஆம் இடம் உச்சமாக 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 10ல் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். இந்த கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 12ல் மறையுது. பொருளாதாரம் பெரிய சீராக இருக்காது. வரவும் போகும் இருக்கும். மிச்சமில்லாத ஒரு சூழல் தெரியும். அதே நேரத்தில் 5ஆம் இடம் வலுத்துருக்கு. கஷ்டம் இருக்காது, டீ ஓடிட்டுருக்கும். ரிசல்ட் நன்மையாகவே இருக்கும். கடகம்: ராசியாதிபதி சந்திரன் 12ல் மறைவு. தன்னுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் மறைவு, மந்தநிலை. 8ல் சனி ஆட்சி. உடல் ரீதியாக ஏதாவது இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் ரீதியாக ஏதாவது இஷ்யூ இருக்கும். சனி 8ல் ஆட்சி. கூட தனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கே போய் 8ல் மறைஞ்சிருக்கிறார். அதே 4ஆம் அதிபதி 9ல். வெளியூர் போகிற பயணம் இருக்கும். காலையிலேயே நீ வெளியூர் போகிற பயணம் ஒன்று இந்த கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம்:
ராசியாதிபதி சூரியன் 7 ஆட்சி பெற்ற சனி கூட. வெளிவட்டாரத்தில் நண்பர்களான அனுகூலம் நாள். நண்பர்களான அனுகூலம் நாள் இன்னைக்கு இந்த கடக சிம்மராசி நேயர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. 3ஆம் அதிபதி 8ல் 3க்கும் 10 8ல் போய் வந்து ராகு கூட புதன் கூட தானாதிபதி புதன் கூட சம்மந்தப்பட்டிருக்கு. பட்டு 10ஆம் அதிபதியோட செவ்வாய் 11ல் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். இப்போ பொருளாதார மாற்றம் வந்துட்டு போகும். கன்னி ராசியில் கேது, ராசியாதிபதி புதன் 7ல் போய் உட்காந்து 2க்கும் 9க்குடைய சுக்கிரன் கூட சம்பந்தம். புதன் சுக்கிரன் சேர்க்கை சிறப்பான சேர்க்கை. அதுலேயும் ராசியாதிபதியும் வராது, தனஸ்தானாதிபதி சுக்கிரன் கூட உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். இச்சப்பங்க ராஜயோகம். வெளிவட்டாரங்கள் மிக அதீத நன்மை செய்வாங்க. நண்பர்கள் மத்தியில் அதீத நன்மை. 9 பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் போய் உட்காந்துருக்கிறார். தொட்டதெல்லாம் ஈடுபடும். தங்கம் கூட இன்னைக்கு பொன்னாக்கக்கூடிய நாள் இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் 1க்கும் 8க்குடைய சுக்கிரன் உச்சம். 3க்கும் 6க்குடைய ஒரு 8ல் விபரீத ராஜயோகம். பழைய வரவு செலவு இன்றைக்கி பைசலாகும். நீங்கள் கொடுத்திருந்தாலும் வாங்கிடலாம். வாங்கியிருந்தாலும் ஏதோ வகையில் பைசல் பண்ணுறீங்க, மாற்றி விட்றீங்க. ஒரு விபரீத ராஜயோகம். ஒரு பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ரிலீஃப். அப்பாடா அப்படின்ற ஒரு பெருமூச்சு, சாதகமான பெருமூச்சு விடுவீங்க. இந்த துளாராசி நேயர்களுக்கு. அதே சமயம் 5ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்து 5க்கும் 11க்குடையவர் 5ல் ஆட்சியாக உட்காந்துருக்கு. ஆபஸ்தானாதிபதி 5ல் இருக்கும்போது பூர்வீக புண்ணிய சொத்துனால உங்களுக்கு அனுகூலமான நாள். அந்த பிரச்சனை அங்கே பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். சரியான சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். விருட்சிகம் 1க்காரருடைய செவ்வாய் 8ல் 7ல் குரு ராசியை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்த்தா நண்பர்களால் சகோதரனால் உதவி கிடைக்கும். நண்பர்கள் சகோதரன் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமானால் தான். தொட்டதெல்லாம் டமில் நடந்து நன்மையாக நடக்கும். தனுசு ராசியாதிபதி குரு 1க்கும் 4க்குடைய குரு 6ல், 6க்கும் 11க்குடையவர் 4ல். இந்த தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம் நன்மையும் தீமையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சேர்ந்தே கொடுக்கக்கூடிய ஒரு தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு 7 சந்திர மனக்குழப்பம். நண்பர்களில் யாரையும் முழுசாக நம்ப முடியாது, இன்றைக்கி நம்பவும் கூடாது. 8ஆம் அதிபதி 7ல் நண்பர்கள் உதவி அவ்வளோ வலுவாக இல்லை. அது 36 நாளைக்கு இங்கே வந்துடுறார், அவர் இடத்துக்கு வந்துடுறார், பயிற்சி ஆகிடுறார். அதன் பிறகு சாதகமாக அமையும். ஆக தனுசு ராசி நேயர்களுக்கு எதை எடுத்தாலும் இன்றைக்கி யோசனை பண்ணி செய்யணும். மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, 8ஆம் அதிபதி 2க்கு வரார். மந்தமான நிலை. உனக்கு முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ல் மறைவிட ஸ்தானம், 12க்கும் 3க்குடையவர் 5க்கு போகிறார். அப்போ எதை எடுத்தாலும் ட்ரெகிள் இருக்கும். இன்றைக்கி பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும். உனக்கு 7ஆம் அதிபதி 6ல் மறைகிறாரு. குறிப்பாக பாதகாதிபதி சம்மந்தப்படுறார்.
நண்பர்கள் வட்டாரம் இன்னைக்கு அவ்வளோ வலுவாக இல்லை. சகோதர ஸ்தானமும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக சொல்ல முடியல இன்னைக்கு. சொல்லவும் முடியல. ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. அது குறிப்பாக சனீஸ்வரன் கோயில், நவக்கிரகங்கள் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிக சிறப்பு என்று மகர ராசி நேயர்களுக்கு. கும்பம், 5 சந்திரன், 5ஆம் அதிபதி 2ல், அற்புதமான நாள். கும்பத்துக்கு மிக சிறப்பான நாள் இன்னைக்கு கும்பம். 7ஆம் அதிபதி, நண்பர்களான அனுகூலம் உண்டு. 8ல் கேது, 3, 6, 8, 12 நன்மை. கேது ராகு கேது நன்மை செய்யக்கூடிய கேது. 9ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்து 11ஆம் அதிபதி 4க்கு வரார். வாகன விருத்தி நல்லா இருக்கும். குறிப்பாக உயரக வாகனங்கள் 11/4 வாகன விருத்தி நல்லாயிருக்கும். ஜேசிபி, மோட்டார் சைக்கிள்லேருந்து லாரி, பஸ் இது வரைக்கும் இங்கே வாகனங்கள் தான். அதனால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக உயிருள்ள வாகனத்தினாலே லாபம்தான். உயிருள்ளனாக ஆடு, மாடு, கோழி, பன்னி, குதிரை, யானை அவங்க லெவல். இதை தொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைக்கி இந்த வாகனத்தினால விருத்தி இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. மீனம், 5ஆம் அதிபதி 4ல், ஒரு திரிகோணம், ஒரு கேந்திரம் ஏறுது. இப்போ பூமி போட்டி சொத்துனால அனுகூலம் இருக்கும். 7ல் கேது, 7ஆம் இடம்ங்கிறது வெளிவட்டாரம் அவ்வளோ வலிமையாக இல்லை. யாரையும் சிசியாக நம்ப வேண்டாம். இன்றைக்கி நண்பர்கள் மத்தியில் வாயை எதுவும் கொடுக்க வேணாம். ஜாமீன் போடுறது இதெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி குறைச்சிக்கணும். ராசியாதிபதி 3ல், 8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து உட்காந்துருக்காரு. ஏதாவது ஸ்ட்ரகிள், மனசுக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். 12ஆம் இடம் ஆட்சி, விரையாதிபதி ஆட்சி ஆகிறார். விரைச்செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆறாம் அதிபதி 12ல், 6ஆம் அதிபதி அவருடைய சூரியன் 12ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தம். கடின உழைப்புக்கு பின் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. மீனராசினியர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் ஆதாயம் உண்டு. நாளை சந்திப்போமா?